ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான், 10ல ராகு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபாரின் டூர் போலாம். அது மாரி பெரிய பெரிய சந்தோஷமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு விஷயம், கொஞ்சம் செலவு பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு விஷயம். ஏன்னா பணம் வரும். அந்த பணத்த தக்க வைத்துக் கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான பீரியடு. ஏன்னா இப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான் பணத்த குடுப்பாரு. அதுக்கப்புறம் விரயஸ்தானம் வரும். அப்புறம் 7.5 வந்துரும். நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல பண விஷயத்துல சேர்த்து வைக்கணுன்றது. இப்ப பணத்த வந்து இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல நல்ல பீரியடா இருக்கனால, பணத்த வந்து வீணாக்காமல், அதாவது சொல்லுவாங்க இல்லையா? டெபாசிட் பண்றது, குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்றது, அல்லது அவங்க பேர்லயே பண்ணிக்கிறது. அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது. இது மாரி சேவிங்ஸ் ஹேபிட் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா எதிர்காலத்துல அவங்களுக்கு நெறையா விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து தாம் தூம் செலவு பண்ணிடுவாங்க. அதனால சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அவங்களுடைய இயல்பானது அன்பு, பாசம், ஏக்கம் அப்படியே ஒரு அன்புலயே இருப்பாங்க. இந்த ஓவரா உருகி உருகி மற்றவர்களுக்காக இருக்காது. எல்லாருமே வந்து பாருங்க, தெளிவா அவன் வேலைய பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சா மட்டும் தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த ரிஷப ராசிக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையா இருந்தா கூட, ஒருத்தவங்க ஃபோன் வந்துருச்சுன்னா, அவங்களுடைய நிலைமைக்கே போயிட்டு, அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு, அவங்க வேலைய விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு மைனஸான ஒரு விஷயம். இத வந்து ரிஷபராசி அன்பர்கள், நமக்கு இந்த டைம் இவ்வளதான். நிமிஷம். அடுத்து நான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா பேசலாம். அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க மற்றவங்கள பத்தி அதிகமா யோசித்து, இவங்கள பத்தின விஷயத்த கோட்ட விட்டுருவாங்க. ஓகே. அதனால வந்து இந்த வருஷத்துல இது ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க.